வணக்கம். நாம் இன்றைய பதிவில் காணவிருப்பது திசைக்கட்டு உடல் கட்டு. அதாவது இந்த திசைக்கட்டு உடல் கட்டு என்பது மிக மிக முக்கியமானது, முதன்மையானது. காரணம், நீங்கள் எந்த பூஜையை செய்வதாக இருந்தாலும், எந்த தேவதையை சித்தி செய்வதாக இருந்தாலும், நீங்கள் எந்த இடத்திற்கு சென்று, அதாவது உங்கள் வீட்டிலோ அல்லது உங்கள் ஊரிலோ இருந்து மற்ற இடங்களுக்கு சென்று நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சரி, அல்லது உங்கள் ஊரினுள்ள எல்லைகளிலேயே நீங்கள் இருந்து ஒரு சில விஷயங்களை, அதாவது மற்றவர்களுக்கு கழிப்பு கழித்தல் அல்லது ஏவல் பில்லி சூன்யங்களை விளக்குதல் போன்ற செயல்களை செய்யும் பொழுதும் சரி, அல்லது ஒரு குறிப்பிட்ட தேவதைகளை நீங்கள் வசியம் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சில தேவதைகளை கட்டுவதாக இருந்தாலும் சரி, எதை செய்வதாக இருந்தாலும் நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக உடல் கட்டும் திசை கட்டும் மிக மிக முக்கியம். இதற்கு நீங்கள் எந்த ஒரு உடல் கட்டு திசை கட்டு மந்திரத்தையும் நீங்கள் சித்தி செய்து வைத்து கொள்ளலாம். அது உங்களுடைய குருநாதர் கூறி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்களாகவே சுய முயற்சியின்பால் தேடி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை அறிந்தோ தெரிந்தோ நீங்கள் அதை முறையாக ஜபித்து சித்தி செய்து கொண்டாலும் நிச்சயம் அது உங்களுக்கு பயனளிக்கும். ஆகவே இந்த திசைக்கட்டு மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு 1008 உருக்களாது ஏற்ற வேண்டும். ஒரு 10,000 உருக்கள் ஏற்றும் பொழுது மிகவும் அற்புதமான பலன்களை அது தரவல்லது. அந்த வகையில் நாம் இன்று இங்கே காணவிருப்பது பைரவினுடைய ஒரு திசைக்கட்டு உடல்கட்டு மந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர பிரயோகத்தை தான் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த மந்திரத்தை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே பூஜை அறை தனியாக இருந்தால் அந்த தனி அறையில் அமர்ந்து இதை சித்தி செய்து கொள்ளலாம், அல்லது வீட்டிற்கு வெளிப்புறங்களிலும் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை கூறி சித்தி செய்து கொள்ளலாம். சித்தி செய்யும் பொழுது உங்களுக்கு முன்பாக ஒரு நெய் விளக்கை ஏற்றி வைத்து கொண்டு ஒரு தாம்பலத்தட்டில் விபூதியை பரப்பிவிட்டு அந்த விபூதியின் நடுவே ஓம்காரத்தை இட்டு அந்த ஓம்காரத்தில் ஒரு கற்பூரத்தை வைத்து அந்த கற்பூரத்தை எரிய விட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் உச்சாடனம் செய்து கொண்டே இருங்கள். அது அணைந்தாலும் பரவாயில்லை. மீண்டும் கடைசியில் நாம் அந்த கற்பூரத்தை ஒரு துண்டு வைத்து ஏற்றி அந்த மந்திரத்தை முடித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 108 வீதம் 1008 10,008 உருக்கள் ஏற்றி சித்தி செய்து கொண்டால் உங்களுக்கு நீங்கள் எந்த தேவதையை நீங்கள் சித்தி செய்தாலும் அல்லது எந்த காரியத்தை நீங்கள் செய்வதற்கு முன்பாக இருந்தாலும் இப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை கூறி உங்களை சுற்றி இந்த திருநீற்றை எடுத்து தூவிவிட்டு நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியங்கள் வெற்றியடையும். ஆகவே அதற்குண்டான மந்திரத்தை பார்ப்போம். ஓம் பைரவி உத்தண்ட பகவதி சிங்கவாகினி ஷியாமலா தேவியே அத்திக்கெங்கும் அருள் நடனமாடிடும் அம்பிகா பரமேஸ்வரி ஆதி பகவதி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இமயாசல பார்வதி ஈசனின் இடபாகனி ஓடிவா ஓடிவா. திசையை கட்டு, நாட்டை கட்டு, வீட்டை கட்டு, வீதியை கட்டு, பில்லி சூன்யத்தையும் பிழையறக் கட்டு. எதிரியின் வைப்பு எதிர்த்திடும் மந்திரம் எத்தனை கோடி என்னை எதிர்ப்பினும் ஏதும் என்னை அணுகாமல் இனிதுடன் கட்டு கட்டு. கால தூதர்கள் கபடமாய் வந்து என்னை கொத்தித்து உயிர் வாங்கி நாளும் சுங்கனன் தேவி அங்காள ஸ்வரூபி திரிபுர சுந்தரி இங்கிதமாய் இப்போதே கட்டு கட்டு. காற்றையும் நீரையும் தீயையும் கடும் துஷ்ட தேவதைகளையும் துணிவுடன் கட்டு. ஒண்டிமுனி உண்டிமுனி இருளன் காட்டேரி சாத்தான் கருப்பன் மாடன் சங்கிலி மற்றும் பற்பல துஷ்டமுள்ள அற்ப தேவதைகளையும் இப்போதே கட்டு. இனிதுள்ள தேவி எனக்கருள் புரி புரி சுவாகா என்று இந்த மந்திரத்தை நன்றாக உங்கள் காதுகளுக்கு மட்டும் நன்றாக கேட்கும்படி வாய்விட்டே நீங்கள் இந்த மந்திரத்தை முதலில் கூறி வாருங்கள். பிறகு நீங்கள் மௌனமாக கூட மனதிலேயே உச்சாரணம் செய்யலாம். ஆகவே நன்றாக மனனம் செய்யும் வரை நன்றாக வாய்விட்டு கூறுவதுதான் சிறப்பானது. பிறகு நீங்கள் மனதுக்குள்ளேயே அந்த மந்திரங்களை கூறி சித்தி செய்து கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் உருவேற்றி இந்த திருநெற்றை எடுத்து வைத்துக்கொண்டு தேவையான பொழுது இந்த விபூதியை எடுத்து ஒரு 3 முறை இந்த மந்திரத்தை கூறி உங்களை சுற்றி அனைத்து புறங்களிலும்
நீங்கள் இந்த விபூதியை நீங்கள் தூவும் பொழுது இது அஷ்டத்திக்கு பந்தனமாகவும் உங்களுக்கு உடல் கட்டு மந்திரமாகவும் இது செயல்படும். எந்த விதத்திலும் எதிரியினுடைய செய்வினைகளோ ஏவல் பில்லி சூன்யங்களோ அல்லது துஷ்ட தேவதைகளினுடைய தாக்குதலோ உங்களை எவ்விதத்திலும் தாக்காது. ஆகவே ஒரு அற்புதமான ஒரு மந்திர பிரயோகம். இதை நீங்கள் செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். வளத்துடன் வாழ்க.